அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு லஞ்ச் எதுவுமே சமைக்கல. ஃப்ரெண்டு பையனுக்கு பர்த்டேன்றதுனால அவங்க வீட்டிலேருந்து தான் சாப்பாடு கொடுத்து விட்டுட்டாங்க. அவங்களுமே குக் பண்ணலையாமா, கடையில் வாங்கி தான் அவங்களே கொடுத்துருந்தாங்க. கேரளா தல்ஷேரி பிரியாணி தான் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சமாக ஆனியன் ரைத்தா மட்டும் செஞ்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா இருந்தால் தான் அது என்னமோ வந்து ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே வந்து இருக்குது. ஸோ கொஞ்சமாக எங்களுக்கு மட்டும் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு லஞ்ச் எதுவும் வீட்டில் குக் பண்ணதுனால ஈவினிங்காக ஏதாவது ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ பால் கொழுக்கட்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதை செய்ய அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வந்து சொல்லிட்டாங்க. ஒரு ஆளுக்கு செய்கிறது தான் கஷ்டம். சாப்பிட்றேன்னு சொல்லிட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து செஞ்சுட்டு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கொஞ்சமாக ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த பால் கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இந்தியாவில் இருக்கும்போது அம்மா செஞ்சுருந்தாங்க. அதோட ரெசிபி நான் ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் நம்ம சேனலோட நேமுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளார வந்து போய்க்கலாம். இது கூடவே வந்து தேங்காய் வந்து சேர்ப்பாங்க, மஸ்ட். அது கண்டிப்பாக செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.